அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அண்ட் தலையோட வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரவீனிய நிக்க வச்சு இந்த ஆர்மி ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு, அண்ட் 10 மார்க்ல எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அண்ட் பிரவீன் சொன்னாரு, நான் ஒரு 65% பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பாரு கிட்ட கேட்டாங்க. பாரு சொன்னாங்க, சீரியஸ் அண்ட் ஃபன்னாவும் இருந்தது சார். அவர் போட்ட ரூல்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஆனா என்னால ஃபாலோ பண்ண. அண்ட் கமருதீன் சொன்னாரு, சார் ஃபேவரிசம் பண்ணாரு சார் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நாங்க அங்க இருக்கும் போது பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து தட்டி அவங்க அந்த குரூப்ல இருந்தாங்க, ஆனா இந்த டைம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. விஜய் சேதுபதி சொன்னாரு, கமருதீன் இவர் தலையா இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாரு. அவர் கான்டெஸ்டன்டா இருக்கும்போது நீ பண்ணதெல்லாம் இதை கம்பேர் பண்ணாதீங்க, எதுக்கு பழைய விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி உட்கார அசிஸ்டன்ட கூப்பிட்டாரு விஜய் சேதுபதி. அது அவரோட ஃப்ரெண்டு பிரஜின். 2 பேரும் ஒரே சீரியல்ல ஒரு காலத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதியோட growth பாத்தீங்களா, என்னதான் இவர் மேல வந்தாலும் அவர் பழசெல்லாம் மறக்காம இன்னும் சிம்பிளா அப்புறம் 2 பேரும் கிளம்பி உள்ள போயிட்டாங்க. அண்ட் உள்ள போனவங்க எங்க கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் கிட்ட கேட்டாங்க. அப்ப பாரு சொன்னாங்க, நீங்களே எங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கேவலமா இருக்கு, மோசமா இருக்கு, எல்லாம் கழுவி ஊத்துறாங்க, யாரும் பார்க்க முடியல, டிவி ஆஃப் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கழுவி ஊத்துனாங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் பாருக்கு மூஞ்சி எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. கமருதீன் பேப்பரை வாங்கி அவரே படிச்சாரு. லைக் இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு கான்டெஸ்டன்ட் மாதிரியும் இல்ல, ஏதோ அவங்க டீச்சர் மாதிரியோ இவங்க ஸ்டூடெண்ட் மாதிரியோ நடந்துக்கிட்டாங்க. இது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்தது. அண்ட் கமருதீன் கிட்ட பாரு பின்னாடி பேசுறாங்க இல்லையா, கமருதீன் பத்தி திவாகர் கிட்ட அந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க. பார்வதிக்கு மூஞ்சி இல்ல, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாயிட்டாங்க. எல்லாத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதோட சொன்னாங்க, இட்ஸ் சோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மக்கள் சொல்லட்டும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிழிச்சு போட்டுட்டாரு. ஜீது கிழிச்சாங்க, துஷாரோட பேப்பரை அவரையே கிழிக்க வச்சாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கமருதீன் கிட்டயும் பாரு கிட்டயும் அந்தாள் கிட்ட சொல்றேன், அந்தாள் யாரு, வெளியே எப்படி என்ன பேசிருப்பாங்க, பொண்ணுங்க விஷயம்னு பேசிருக்கா, பார்வதிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி சமாளிக்கணும்னே தெரியல. அண்ட் பாரு கேட்டாங்க, நீ என்னோட வார்த்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் பேசுறேன். என்னமா பாரு என்ன பேசுவீங்க, ஒருத்தரோட கேரக்டர் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு என்ன பேசுவீங்க, அவர் அந்த மாதிரி பேசினா இடம் கொடுத்தது நீங்க தானே, நீங்களும் அப்படி. பாரு கமருதீன் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டு வந்துச்சு. இவங்க 2 பேர் வந்தாங்க. பாரு அழுகுற மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கள போய் வெல்கம் கூட பண்ணல. திடீர்னு கமருதீனும் பார்வதிக்கும் இந்த நடந்த இன்சிடென்ட்ல நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்த மாதிரி இருக்கு கமருதீன் மேல. திவாகர் திருப்பி திவ்யா கிட்ட சண்டை வந்துருச்சு, சும்மா எல்லாமே பார்க்காம வராதமா நீ. அண்ட் திவ்யாவும் சும்மா இல்லங்க, காமன் சென்ஸ் இல்லையா அவங்களுக்கு, நான் தான் ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கல, எனக்கு கொடுத்ததானே நான் பேசுறேன், அது நீங்க எதுக்கு மூக்க நுழைச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டுட்டாங்க. அண்ட் விஜய் சேதுபதியும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அமித்தும் திவ்யாவும் 2 பர்சனை செலக்ட் பண்ணி இவங்க யூஸ்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அண்ட் அமித் விக்ரம் அண்ட் அரோராவை செலக்ட் பண்ணாங்க. திவ்யா திவாகர் அண்ட் சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணாங்க.